வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி மிக்ஸ்ட் வெஜிடபிள் சமோசா இந்த மழை காலத்துக்கு நான் ரெடி பண்ணுங்க. வெளியெல்லாம் போய் சாப்பிட்றது வேணாம், வீட்லேயே வந்து ஹெல்த்தியாக தயார் பண்ணுங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். பொடியாக வந்து கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகா, பீன்ஸ், கேரட் எல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது தயார் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வெஜிடபிள் குக் பண்ணும்போதே நான் வந்து உருளைக்கிழங்கும் வேக வச்சு எடுத்து தோலெல்லாம் உரிச்சு வச்சுருக்கேன். இப்போ நான் இந்த வெஜிடபிளுக்கு நான் இந்த பீன்ஸு, கேரட் எல்லாம் வேக வைக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஒரு கடாயில் சேர்த்து கொஞ்சமாக சீரகம் சேர்த்து பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், கருவேப்பிலை, பொடியாக நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வெங்காயம் ரொம்ப வதங்க தேவையில்லை, ஜஸ்ட்டு கொஞ்சமாக வதங்கினா போதும். அந்த பச்சை வாடை அந்த இஞ்சி பூண்டு விழுதுலேருந்து அடங்கினா போதும். இந்த வெங்காயம் கூட ஒரு வெஜிடபிள் மாதிரி தான் நம்மளுக்கு ஃபில்லிங்க்கு நல்லாயிருக்கும். ரொம்பவும் ப்ரௌன் பண்ணிவிட்டு அது கசந்து போயிடும். ஸோ கொஞ்சமாக வதக்கி எடுத்துக்கினேன். இதில் வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்க பீன்ஸ், கேரட்ஸ் எடுத்துக்கினேன். என்கிட்ட வந்து ஃப்ரோசன் பட்டாணி இருந்தது, ஃப்ரோசன் பட்டாணி சேர்த்துக்கினேன். கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த காய்கறி வத்துற அளவுக்கு தண்ணி கொஞ்சமாக ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு விட்டு இந்த காய் வேகிறதுக்கு விட்டாங்க, மூடி போட்டு. கூடவே உருளைக்கிழங்கு அவிச்சி எடுத்துக்கினேன். இப்போ வந்து உருளைக்கிழங்கு நல்லா வெந்ததும் நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். இந்த காய்கறி வந்து வெந்து மசாலா தயாரானதும் அடுப்புலேருந்து இறக்கி வச்சு தான் நான் கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்துக்க போகிறேன். அதுக்கும் நறுக்கி வச்சுக்கணும் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி வத்துற அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த காய்கறி வேக வச்சுக்கினேன். இப்போ காய் நல்லா வெந்து போச்சு. இதில் வந்து உருளைக்கிழங்கு கொஞ்சம் மசிச்சு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் மீட் மசாலா சேர்த்துக்கிறேன். எவரெஸ்ட் இது மீட் மசாலா தான் சேர்த்துருக்கேன். சேர்த்து எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். ரொம்பலாம் தண்ணி சேர்க்க வேணாம். கொஞ்சமாக இந்த ஃபில்லிங் வந்து ரொம்ப தண்ணியாக இருந்தாக்கா அது ஃபில்லிங் பண்ண முடியாது. ஸோ உருளைக்கிழங்கு சேர்த்து மீட் மசாலா சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன். உப்பு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கினேன். கொஞ்சமாக பச்சை மிளகா எக்ஸ்ட்ராவாக நீங்கள் சேர்த்துக்கலாம், காரத்துக்கு தகுந்த மாதிரி. நான் வந்து மிளகாத்தூளெல்லாம் சேர்க்கல, பச்சை மிளகா தான் சேர்த்துருக்கேன். ஸோ டேஸ்ட் பண்ணிவிட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. இங்கே வந்து இந்த மசாலா அடுப்புலேருந்து இறக்கி வச்சு நல்லா ஆற விட்டு பொடியாக நறுக்கியிருக்க மல்லி, புதினா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நான் ரெடிமேட் சமோசா ஷீட்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். கொஞ்சமாக மைதா மாவு தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். அந்த பசை மாதிரி சமோசா ஃபில்லிங் ஆனதும் அந்த எண்ட்ஸ் வந்து பசை மாதிரி ஒட்டுறதுக்கு மைதா மாவு 1 டேபிள் ஸ்பூன் கரைச்சி வச்சுருக்கேன் தண்ணியில். இப்போது நம்ம வந்து சமோசாவை எப்படி ஃபோல்ட் பண்ணுவோம் அதே மாதிரி அந்த ஷீட்டை ஃபோல்ட் பண்ணி அதில் வந்து கொஞ்சமாக மசாலாவை நிரப்பி ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஃபோல்ட் பண்ணிட்டாங்க. அந்த மைதா மாவு கரைச்சி வச்சுருக்கிறது பசை மாதிரி இருக்குது இல்லையா, அது எண்ட்ஸில் வந்து பூசி நான் வந்து ஃபோல்ட் பண்ணிடுறேன். இது வந்து சீல் பண்ணிடும், எட்ஜஸை சீல் பண்ணிடும். எண்ணெய் நல்லா காய வச்சுக்கினேன். கடாயில் எண்ணெய் நல்லா காஞ்சதும் இந்த மடித்து வச்சுருக்க சமோசாவை ஒன்று ஒன்றா எண்ணெயில் சேர்த்து ப்ரௌன் கலர் வர வரைக்கும் 2 பக்கம் திருப்பி ஸ்லோ ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அவ்வளோதாங்க. ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியான சமோசாஸ் வீட்லேயே தயார் பண்ணலாம். ஆனால் என்ன ஒன்றுனா, இந்த சமோசா ஷீட்ஸ் நான் வந்து ரெடிமேட் வாங்கியிருக்கேன் இல்லைங்களா, அது நிறைய நேரம் வெளியே வைக்கிறதுக்கு ஆகுறதில்ல. ஒரு 5 ஷீட்ஸ் எடுத்து நம்ம ஃபில் பண்ணிவிட்டு நம்ம இமீடியட்டாக தயார் பண்ணணும். நம்ம அந்த சமோசா ஷீட்ஸை வெளியே வச்சோம்னா அது ஃபுல்லாக ட்ரை ஆகிடுது. இந்த சென்னை வெதருக்கு ரொம்ப ஹியூமிடாக இருக்குது வெதரு. ஸோ அது சீக்கிரமாக ட்ரை ஆகிடுது. ஸோ வந்து ஒரு 5 ஷீட்ஸ் நம்ம தேவையான அளவு எடுத்து நம்ம சமோசா தயார் பண்ணி நம்ம இமீடியட்டாக பண்ணணும். வேறு சமோசா ரெசிபீஸும் பண்ணியிருக்காங்க, அதுவும் லிங்க் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ. இந்த டீட்டெயில் ரெசிபி அண்ட் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறது இந்த சமோசாவில் எல்லாமே நான் லிஸ்ட் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ. கண்டிப்பாக இந்த மிக்ஸ் வெஜிடபிள் சமோசா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே டேஸ்டியாக அமேசிங்காக வருது. இந்த மாதிரி நம்ம ரெடிமேட் சமோசா ஷீட்ஸ் யூஸ் பண்ணி தயார் பண்ணலாம். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி.